அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உற்சாகத்துடைய ஆவியை தந்து உற்சாகமாக அவரை நாம் துதிக்கவும் உற்சாகமாக நாம் ஆண்டுடைய திருப்பாதத்திலே செயல்படவும் கர்த்தர் நமக்கு தருகிற மிகப்பெரிய நன்மைகளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுடைய சிந்தனைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எடுத்தவர்கள் ஒருவர் நீங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். போதும். அதனுடைய தொடக்க பகுதியை மட்டும் திரும்ப வாசிங்க. தொடக்க வரி மட்டும் போதும். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் இருக்க கடவது. இந்த நாளிலும் கூட நான் எடுத்திருக்கிற தலைப்பு என்ன என்று சொன்னால், திருமணத்தை உயர்வாக மதித்தல் என்கிற தலைப்பை உங்களுக்காக நான் எடுத்திருக்கிறேன். இந்த நாளிலே அகில உலகத்தினுடைய அநேக திருச்சபைகளும் திருமணம் என்கிற அந்த நிகழ்வை சார்ந்து இன்றைக்கு சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் இந்த காலையிலே புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கைகளிலே திருமணம் என்று சொல்லுகிற போது ஒரு மிக மிக ஒரு முக்கியமான நிகழ்வு இல்லையா? வாழ்க்கை பயணத்திலே ஒரு மனுஷனுடைய வாழ்வில் திருமணம் என்பது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புனிதமான ஒரு சமூக அமைப்பு என்று சொல்லி இந்த திருமணத்தை குறித்து நாம் சொல்லிக் கொள்ளலாம். இந்த திருமணம் என்கிற இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கிற போது, இந்த திருமணம் என்கிற வார்த்தையை நீங்கள் இரண்டாக நீங்கள் பிரிக்கலாம். திரு பிளஸ் மணம் என்று சொல்லி நீங்கள் பிரிக்கலாம். ஏன் இதற்கு திருமணம் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இதை இரண்டாக பிரிக்கிற போது அதில் முதல் வருகிற திரு என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கிற போது அதற்கு 4 அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று அழகு, இரண்டாவது செல்வம், மூன்றாவது செம்மை, நான்காவது சிறப்பு. இப்படி 4 அர்த்தங்களை உடையதுதான் இந்த திரு என்கிற வார்த்தையினுடைய அழுத்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் திருமணம் ஆகிற போது அவனுடைய வாழ்விலே கடவுள் கொடுக்கிற காரியம் ஒரு அழகு நிறைந்தவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றுகிறார். சரீர பிரகாரம் மட்டுமல்ல, உள்ள பிரகாரமும் அவர்களை அழகு நிறைந்தவர்களாக அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் திருமணம் முடித்து அவர்கள் முதலாக திருச்சபைக்கு வருகிற நிகழ்வை நீங்கள் பார்க்கிற போது நம்ம மக்களே சொல்லுவாங்க இல்லையா, ஏன் கண்ணே பற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவு எப்படி அவங்களை பார்க்கிற போது ஒரு பெரிய அழகாக இருப்பாங்க இல்லையா? அந்த முதல் நாள் என்பது ஒரு மிக சிறப்பான ஒரு நாள். அந்த திருமணம் முடித்து அவர்கள் ஆலயத்திலே அவர்கள் முன்பதாக வந்து ஆண்டுடைய பாதத்திலே ஜெபித்து செல்லுகிற அந்த நாளில் அவர்களை நீங்கள் காண்கிற போது அதற்கு முன்பு அவர்களிலே இல்லாதிருந்த ஒரு அழகை நீங்கள் அவர்களிலே பார்க்க முடியும். அந்த வாலிபனிடத்திலும் சரி, அந்த பெண் பிள்ளையிடத்திலும் சரி, அவர்கள் திருமணமான போது அதற்கு பிறகு அவர்களை நீங்கள் பார்க்கிற போது அவர்களுடைய சரீரத்தில் மட்டுமல்ல, அவருடைய உள்ளத்திலும் ஒரு அழகு உருவாக்கப்படுவதை நீங்கள் காண முடியும். இரண்டாவதாய் பார்க்கிற போது செல்வம். கடவுள் எதால நிரப்புறாராம்? செல்வத்தினால நிரப்புறாராம். செல்வம் என்று சொல்லுகிற போது நீங்கள் இதை பணமாகவும் அந்த விதத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். குழந்தை செல்வங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்கப்படுகிற மற்ற அநேக செல்வங்களை குறித்து நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். அப்படி என்று சொன்னால், ஒரு குடும்ப அமைப்பு உருவாகிற போது அங்கு செல்வங்கள் உருவாகிறது. கர்த்தர் 2 பேரையும் உழைக்க வைக்கிறார். உழைத்து அந்த குடும்பம் ஒரு செல்வமான ஒரு குடும்பமாய் மாறும்படியாக கர்த்தர் அந்த இடத்திலே வழி நடத்துகிறார். மூன்றாவது என்னது? செம்மை. செம்மைன்னு சொன்னா ஒரு செம்மையான பாதை என்று சொல்லலாம். இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு கரடு முரடான வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி அப்படி வாழ முடியாது. இனிமே எப்படி தான் வாழணும்? செம்மையாக வாழ வேண்டும். இதற்கு முன்பதாக அவர்கள் வாலிப பருவத்தில் இருந்தபோது அவர்கள் பரிசுத்தம் அடையும்படியாக அநேக வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. சில வேளைகளில் அதை உதாசனப்படுத்தினவர்களாக இருப்பார்கள். ஆனால் மேரேஜுக்கு பிறகு என்ன பண்ண முடியாது? ரொம்ப உதாசனப்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் அது யாரையும் பாதிக்கும்? அடுத்த சந்ததியையும் அது பாதிக்கும். ஆனபடினால் ஒரு திருமணம் என்று சொல்லுகிற போது அந்த இடத்திலே ஒரு செம்மையான ஒரு சூழ்நிலைகளையும் ஒரு சரியான நிறைமுறைகளையும் கர்த்தர் உருவாக்குகிறார். நம்ம
இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் வருகிற போது ஒன்று சொல்லுவாங்கல்ல, புரோட்டோகால்னு சொல்ல, நெறிமுறை என்று சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு பிறகு என்ன என்ன இருக்கும் வீட்டுக்குள்ள? நெறிமுறைகள் இருக்கும். அதற்கு முன்பு நீங்கள் எந்த ஒரு நேரத்திலும் உங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. அதுக்கு பிறகு என்ன உருவாக்கப்படும்? புரோட்டோகால் உருவாக்கப்படும். புரோட்டோகால் என்ன சொல்லுவாங்க? புரோட்டோகால் என்ன சொல்லும்? எத்தனை மணிக்கு வீட்டில் வரணும்? 7 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள வரணும். அதுக்கு பிறகு ஒரு புரோட்டோகால் உருவாகுகிறது. 7 மணிக்குள்ளதாக நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டும், என்னோடு சேர்ந்து உணவு அருந்த வேண்டும் என்கிற புரோட்டோகால்கள் அங்கு உருவாக்கப்படுகிறது. அது வரைக்கும் நீங்கள் கண்ட நேரத்தில் சாப்பிட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒரு நேரங்களில் உங்களுடைய வீட்டுக்கு வந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த திருமணம் என்கிற ஒரு சூழ்நிலை உடைய வாழ்வில் கொடுக்கப்பட்ட பிறகு ஒரு செம்மையை கர்த்தர் அந்த இடத்திலே கொடுக்கிறார். 4வது சிறப்பு, அதாவது ஒரு ஸ்பெஷல் பர்சனா நீங்க மாறுறீங்க, ஒரு ஸ்பெஷல் பர்சனாக நீங்கள் மாறுகிறீர்கள். அதுவரைக்கும் மதிக்காத உங்களை அதுக்கு பிறகு ஆட்கள் எல்லாம் மதிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஒரு சர்ச்சில் கூட பாஸ் ஆகியிருக்கிற நாங்கள் அவங்களுக்கு அடுத்து ஒரு தனி ஒரு கவர் கொடுத்துருவோம், தனி கவர் கொடுத்துருவோம். உங்களுக்கு ஸ்தோத்திர காணிக்க கவர் தனி, அடுத்து என்னது சசமபாக காணிக்க தனி என்று சொல்லி ஒரு கவரை கொண்டு கையில் கொடுத்தோன்னா நாங்களும் ஒரு குடும்பம் ஆயிற்றோம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சனாக அவர்கள் ட்ரீட் செய்யப்படுகிறார்கள். அப்படி எல்லா இடங்களிலும் நீங்கள் தனியாக ஒரு மேரேஜ் வீட்டிற்கு நீங்கள் போகிற போது உங்களுக்கு கிடைத்த மதிப்பை விட இப்போது நீங்கள் குடும்பமாக ஒரு மேரேஜ் வீட்டுக்கு போகிற போது உங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு விலையேறப்பட்டதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் ஸ்பெஷல் பர்சனாக மாறுகிறீர்கள். அப்படி என்று சொன்னால் திருமணத்திலே அந்த திரு என்கிற வார்த்தை நமக்கு சொல்லுகிற இந்த 4 அர்த்தங்களையும் உண்மையாகவே நமது வாழ்விலே கடவுள் தருகிறார் என்று சொல்லி நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் மனம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நமக்கு தருகிற இந்த 4 காரியங்களும் ஒரு பூ தொடுப்பது போல தொடுக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கை மனம் வீசுவதாக மாறுகிறபடினால தான் இதற்கு என்னென்னு பெயர் வச்சிருக்கிறாங்க, அழகா திரு மனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு 4 காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறாராம். இந்த 4 காரியங்களும் அழகாய் தொடுக்கப்படுகிறது. அது ஏனோ தானோ என்று அல்ல, இது அழகாய் தொடுக்கப்படுகிறது. அழகாய் தொடுக்கப்பட்டு அது மனம் வீசுகிறதாய் மாறுகிறபடினாலே அது உங்களுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை உங்களுடைய திருமணத்திலே அது கொடுக்கிறது என்று சொல்லி நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு திருமணம் என்று சொல்லுகிற போது இந்த உலக ரீதியாக நாம் பார்க்கிற சூழ்நிலைகளால் அல்ல, கடவுளுடைய பார்வையிலே நாம் பார்க்கிற போது ஒரு ஆணும் பெண்ணும் மன அளவிலும் உடல் அளவிலும் ஆன்மீக அளவிலும் சமூக அளவிலும் ஒன்றிணைந்து தோழமையோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையை தான் கடவுள் எந்த வாழ்க்கையில கொடுக்கிறாரு? இந்த திருமண வாழ்க்கையில கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு வாலிப பிள்ளை திருமணம் வேண்டான்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க, இல்லை திருமணத்தை எனக்கு டிலே பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கடவுளுக்கு பிரியமான ஒரு காரியம் அல்ல. ஏன்னு சொன்னா, இந்த உலகத்திலே கடவுள் விரும்புகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், உலகத்திலே குடும்பங்கள் அமைய வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். ஆண்டவர் தன்னுடைய இறையரசை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பின போது, இந்த இறையரசை கட்டி எழுப்புவதற்காக அவர் ஊடகமாக பயன்படுத்தியது எதைத்தான்? இந்த குடும்பத்தை தான். இந்த குடும்பத்தை தான் இறையரசு கட்டி எழுப்புவதற்காக அவர் ஊடகமாக பயன்படுத்துகிறார். ஒரு நல்ல பரிசுத்தமான தாய் தகப்பன்கள் காணப்படவும், அந்த பரிசுத்தமான பிள்ளைகளுக்கு பரிசுத்தமான பிள்ளைகள் பிறக்கவும், அவர்கள் கடவுளுக்கு மகிமையாக வளர்க்கப்பட வேண்டும் என்பதும் யாருடைய சித்தம்? கடவுளுடைய சித்தம். அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் திருமணம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்றாலும், திருமணத்தை டிலே பண்ணுகிறார்கள் என்றாலும், அது யாருக்கு விருப்பமானதல்ல? கடவுளுக்கு விருப்பமானதல்ல. நீங்கள் கடவுளுடைய சித்தத்திற்கு மாறாக நடக்கிறீர்கள். ஆனபடினாலே ஒருவேளை உங்களுடைய வாழ்விலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னால், அதை மாற்றி கடவுளுடைய சித்தத்திற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் உங்களிடத்திலே இந்த காலை பொழுதிலும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த திருமணத்தை குறித்து இன்னும் அநேக விதத்திலே நாம் சொல்லுகிற போது, நம்ம இந்த திருமணத்திற்கு முன்ன வருகிற போது ஒரு வார்த்தையை நாங்கள் படிப்போம். அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை அறிந்து சிந்தித்து செயல்படுவது அவசியம் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா இந்த திருமண நாளிலே நாங்கள் ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த கடைசி நேரத்திலும் இதை ஏன் சொல்லுகிறோம்னு சொன்னால், அது வரைக்கும் ஒரு திருமணத்தை குறித்துள்ள உங்களுடைய தாட் வேறையாக இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கு பிறகு உங்களுடைய தாட் எதுவாக இருக்கணும்?
நீங்க இதை அற்பமாய் எண்ணக்கூடாது. இதை கருத்தாய் ஜபத்தோடு நீங்கள் இதை அணுக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் இன்னும் திருமணமாகுவதற்கு இருக்கிறார்கள். இந்த திருமணமாகி இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமண வரன்களை எல்லாம் நீங்கள் தேடுகிற போது ஒரு காரியத்தை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து செயல்படுவது அவசியம். இது எதற்காக கடவுள் இந்த திருமண வாழ்க்கையை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்? ஏதோ எங்களுடைய கடமையை முடிப்பதற்காக அல்ல, ஒரு பெற்றோருடைய கடமையை முடிப்பதற்காக அல்ல. அநேக பெற்றோர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய கடமை இது, இந்த கடமையை முடிப்பதற்காக இதை செய்கிறேன். உங்களுடைய கடமையை முடிப்பதற்காக அல்ல, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் இதை செய்கிறீர்கள். ஆனபடினாலே அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் இந்த திருமணத்தினுடைய நோக்கத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்களும் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு வரன்களை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மேரேஜுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வேகமாக சில நேரங்களில் முடிவெடுத்து விடுகிறார்கள். சில வீடுகளில் ஒரு வாரத்திற்குள்ளே முடிவெடுத்து விடுகிறார்கள். ஆனால் எத்தனை நாட்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லி கேள்விக்குறி. ஆண்டவர் ஊழியத்திற்கு போவதற்கு முன்னே எத்தனை நாள் உபவாசம் பண்ணாரு? எத்தனை நாள்? 40 days, 40 நாள் உபவாசம் பண்ணார். ஒரு காரியத்தை அவர் செய்வதற்கு முன்பதாக 40 நாள் உபவாசம் இருந்து, தான் ஊழியத்திலே செல்வதற்கு முன்பதாக 40 நாள் உபவாசம் இருந்துதான் அந்த ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். கடவுளுக்கே அவ்வளவு டைம் தேவைப்படுதுன்னா, நீங்க உலக வாழ்க்கையில ஒரு காரியத்துல மிக முக்கியமான ஒரு முடிவை நீங்க எடுக்க போறீங்க. மேரேஜ் லைஃப் என்பது அடுத்து நீங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனையோ காலங்கள் இறக்கிற வரையிலும் நீங்கள் பிரயாணிக்க போகிறீர்கள். அப்ப நீங்க எவ்வளவு யோசிக்க வேண்டும், எவ்வளவு கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதிகமாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்டியன் மேரேஜ் எப்படி ஆயிட்டுன்னா, ஒரு மேரேஜ் வருகிற போது மக்களிடத்திலே விசாரிக்கிறார்கள். யார்கிட்ட விசாரிக்கிறது இல்லை? கடவுள்கிட்ட விசாரிக்கிறது இல்லை. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 40 days நீங்கள் விட வேண்டும். எந்த ஒரு காரியம் உங்களுக்கு நெருக்கமாக வந்தாலும் சரி, அது எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்தாலும் சரி, நீங்கள் 40 days கண்டிப்பாக விட வேண்டும். ஒரு 40 நாட்களாலும் எடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சம்பந்தம் விட்டுட்டோம்னா இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்காது என்று சொல்லுவார்கள். ஆனால் அதற்கு கொடுக்க வேண்டிய கால அளவுகளை கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டியதும் நாம் உபவாசிக்க வேண்டியதும் மிக 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 அவசியம் உள்ளதாய் இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம மக்கள் யாரோ ஒருத்தர் சொல்லுவதை ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். அது அந்த பிள்ளையினுடைய பெரியப்பாவோ சித்தப்பாவோ கூட இருக்கலாம், அன்பு நிறைந்தவர்கள். ஸோ அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அந்த ப்ரொபோசலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த பிள்ளையினுடைய மாவமாக இருக்கலாம், ஒருவேளை போதகராக இருக்கிற நானாக கூட இருக்கலாம். யார் சொன்னாலும் சரி, நீங்கள் அதை ஜபித்துதான் முடிவு பண்ண வேண்டும். பாஸ்டே சொன்னாலும், போதகரே சொன்னாலும், நீங்க கடவுளுடைய பாதத்திலே நீங்கள் உபவாசித்து ஜெபித்து தான் ஒரு திருமண வாழ்வுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு சந்தோஷம் நிறைந்ததாய் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தி, இந்த திருமண வாழ்க்கை இனிமை நிறைந்ததாய் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அது ஏற்கனவே மேரேஜ் ஆகியிருக்கிறவங்களுக்கும் சரி, இனி மேரேஜ் ஆக போறவங்களுக்கும் சரி, இனிமேல் இந்த உலக வாழ்க்கையிலே இந்த மேரேஜ் லைஃப், இந்த திருமண வாழ்வு நமக்கு இனிமையாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை மட்டும் இந்த காலை பொழுதிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கிற போது சங்கீதத்தினுடைய புத்தகம் 128 அப்படி 1 நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். முதல் பாயிண்ட், அதாவது இந்த உலகத்தில் உங்களுடைய திருமண வாழ்வு இல்லை என்று சொன்னால், இனி அமைய போகிற திருமண வாழ்வு உங்களுக்கு இனிமையாக அமைய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் காரியம் இறை அச்சம். அதாவது கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த குடும்பத்திலே இந்த இறையச்சம் இருக்கிறதோ, எந்த குடும்பம் கடவுளுக்கு பயப்படுகிறதாய் காணப்படுகிறதோ, அந்த குடும்பத்தில் தான் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். 2 காரியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? என்ன வேணும் உங்களுக்கு? மகிழ்ச்சியும் வேண்டும், நிம்மதியும் வேணும். இல்லை மகிழ்ச்சி மட்டும் போதும். யாராவது சொல்ல முடியுமா எனக்கு நிம்மதி வேண்டவே வேணாம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் என்ன வேணும்? நிம்மதியான வாழ்க்கை வேண்டும். இந்த நிம்மதியும்
இந்த மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்விலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். சிலர் அநேக நேரங்களில் இந்த உலக வாழ்க்கைகளிலே நீங்கள் இந்த வாட்ஸ்அப்புகள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கிற போது, சமூக வலைத்தளங்களை பார்க்கிற போது, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஸ்டேட்டஸ் வைப்பார்கள், அவருடைய நிலவரத்தை வைக்கிறார்கள். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் நிலவரத்தை வைக்கிறார்கள். இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹாப்பியாக இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. ஆனால் சமாதானமாக இருக்கிறார்களா என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டால் அது கேள்வி ஒரு கேள்விக்குறியாகத்தான் முடிந்து போகிறது. இந்த உலகத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உங்களுக்கு சமாதானமும் வேண்டும். இந்த சமாதானம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பயம் அதிகமாக உங்களுக்கு வேண்டும். மனைவி கணவனுக்கு பயப்படுறதல்ல, கணவன் மனைவிக்கு பயப்படுறதல்ல. நீங்க ரெண்டு பேரும் யாருக்கு பயப்படணும்? கடவுளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். அந்த பயம் இருந்தாதான் அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீதுடைய வாழ்வு உங்களுக்கு நன்றாய் தெரியும். இந்த தாவீது ஒரு பெரிய ஒரு தவறை செய்து விட்டான். அப்படி ஒரு தவறு அவன் செய்திருக்க கூடாது. அது சரித்திரத்திலே நாம் படிக்கிற போது கூட நமக்கே அது ஒரு மன வலியாக இருக்கிறது. ஏன் இந்த தாவீது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செய்தான் என்று சொல்லி ஒரு மன வலியாக இருக்கிறது. ஆனால் தாவீது இதை சரித்திரத்திலே பதிவு செய்யாமல் இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இவர்தான் இந்த பாடல்களை எல்லாம் பாடுகிறார். சங்கீதக்காரனாய் தாவீது தான் அந்த சங்கீத புத்தகத்தில் இருக்கிற அநேக பாடல்களை பாடுகிறார். சில பாடல்கள் மற்றவர்கள் பாடியிருக்கிறார்கள். அப்போ மெஜாரிட்டியான பாடல்களை இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிற போது அவர் ஏன் இதை பதிவு செய்கிறார் என்று சொன்னால், தனக்கு ஒரு அவமானம் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி சரித்திரத்திலே பதிவு செய்கிறார். எந்த குடும்பமோ எங்களை போல ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அதை பதிவு செய்கிறார். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நாம் போகிற போது அங்கு காந்தியினுடைய போட்டோவும் இருக்கும், இல்லை என்று சொன்னால் நேருனுடைய போட்டோவும் இருக்கும், இந்த பக்கத்தில் கள்ளருடைய போட்டோவும் இருக்கும். நாம் நல்லவர்களுடைய புகைப்படத்தை பார்த்து நாம் நல்ல வழிக்கு செல்லுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். கெட்டவுடைய புகைப்படத்தை பார்த்து கெட்ட வழிக்கு போகக்கூடாது என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தில் உறுதி கொள்ள வேண்டும். அதே போலத்தான் இந்த தாவீது தன்னை குறித்து எத்தனை நல்ல காரியங்களை குறித்து அவர் பாடல்களாய் பதிவு செய்திருந்தாலும் தன்னுடைய தவறையும் அந்த இடத்துல ஏன் பதிவு செய்கிறார் என்று சொன்னால், என்னை போல ஒரு குடும்பம் இனிமேல் இந்த உலகத்திலே அழிந்து போய்விடக்கூடாது. என்னுடைய தவறு நிமித்தமாக என்னுடைய குடும்பம் அழிந்து போய்விட்டது, தன்னுடைய பிள்ளை இறந்து போய்விட்டது. என்னுடைய கர்த்தருக்கு ஏற்றவன் கடவுளுக்கு அடுத்தவன் என்கிற ஒரு நிலை அவனுக்கு வந்திருந்தாலும் கூட அவனுடைய குடும்பத்தில் ஒரு காரியத்தினால சமாதானம் இல்லாமல் போச்சு. யார் இறந்து போனா? அவருடைய பிள்ளை இறந்து போய்விட்டது. கடவுள் சொல்லிட்டாரு, நீ செய்த தப்புக்கு அவருடைய தண்டனை உனக்கு கிடைக்கும். அவருடைய பிள்ளை இறந்து போய்விட்டது. சமாதான குலைச்சல் அந்த குடும்பத்திலே கடந்து வந்தது. அதனால தான் தாவீது எழுதுகிறார், நமக்கு ஒரு முன்மாதிரியாக எதை எழுதுகிறார் என்று சொன்னால், நீங்கள் கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அது வரைக்கும் அவர் ஒரு பயந்த மனுஷன், கடவுளுக்கு ரொம்ப பயபக்தியாக இருந்த மனுஷன். ஏன்னு சொன்னால் அவருடைய தாவீதுனுடைய சாப்டரை நான் திருமறையிலே தியானிக்கிற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இவரை அபிஷேகம் செய்கிற போது அவர் ஒரு சின்ன பையனாக இருக்கிற போது அவர் அந்த அபிஷேகம் செய்த இடத்திலே இருந்து விட்டார். வாடிபே அவர் எங்கே உட்காரல, சீட்டில் உட்காரல, அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்திலே சுத்திட்டு நடக்கிறார். அங்கே தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அங்கிருக்கிற போர் செய்கிற மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற போது அரசனாய் அபிஷேகிக்கப்பட்ட ஒருத்தன் என்ன பண்றான்? உணவுகளை கொண்டு போகிறான். அந்த சின்ன பருவத்தில் அவனுக்கு அவ்வளவு தாழ்மைகள் இருந்தது. அவனுடைய அந்த சாப்டர் நீங்கள் படிக்கிற போது அநேக இடங்களில் அவன் கடவுளுக்கு மிக பிரியமானவனாய் இருந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்வில் வந்த ஒரு தவறு, ஒரு இடத்துல கடவுளுக்கு பயப்படாமல் அவன் போய்விட்டான். தன்னுடைய கண் பார்த்த இச்சைக்கு நேராக அவன் கடந்து சென்றான். அவருடைய குடும்பத்திலே சமாதான குலைச்சல் கடந்து வந்தது. கடைசி வரையிலும் அந்த சமாதான குலைச்சலை அவனால் சரி பண்ண முடியாதபடி அவன் கடினப்பட்டு கொண்டிருந்தான். ஆனபடி நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளுக்கு நாம் அஞ்சுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை நீங்க தாவீதை போல ஒரு தவறு செய்யாத மனுஷராக இருக்கலாம், ஒரு மனுஷியாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்க இயல்பாக செய்கிற ஒரு தவறு என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்தில் வாழுகிற போது இன்னைக்கு அநேகர் இந்த லஞ்சம் வாங்குகிற பழக்கத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த லஞ்சம் வாங்குகிற பழக்கம், இந்த லஞ்சம் வாங்குகிற பழக்கம் யாரிடத்திலேயாவது இருக்குன்னு சொன்னா அவங்க அதை தவறாகவே கன்சிடர் பண்ணுவது கிடையாது. அவங்க அதை தவறாக கன்சிடர் பண்ணுவது கிடையாது. இது இந்த உலகத்தில் ஒரு இயல்பான காரியம் என்று சொல்லி அவர்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இதை செய்வேன் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்திலிருந்து அது விலகி நிற்கிறது என்று சொல்லி புரிந்து கொள்ளாத வண்ணமாக சிலருக்கு புரியுது, புரிந்தாலும் அதை செய்கிறார்கள்.
நாங்கள் ஊழியத்தினுடைய பாதைகளில் ஒவ்வொரு இல்லங்களுக்காக நாங்கள் கடந்து செல்லுகிற போது அவருடைய வரலாறுகளை குறித்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னு சொன்னால் அவர்களை சொல்லுகிறார்கள், ஐயா நாங்கள் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து வந்தோம் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார்கள். அவர்கள் மிக கடினப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தான் வந்திருக்கிறாங்க, அடிமட்டத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. கடவுள் அவர்களை வளர்த்தி இருக்கிறார், கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கிறார், நல்ல வேலைகளை கொடுத்தார், நல்ல வருமானங்களை கொடுத்தார், பிள்ளை செல்வங்களை கொடுத்தார், குடும்பத்திலே ஆசீர்வாதங்களை கொடுத்தார். தடையில்லை, எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவாக கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் வைத்திருக்கிற அந்த இல்லத்தினுடைய மதிப்பீடை பார்க்கிற போது, அவர்கள் வைத்திருக்கிற வாகனத்தினுடைய மதிப்பீடை பார்க்கிற போது, அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வருமானத்தினால் அல்ல, அதற்கு மிஞ்சி அவர்கள் ஒரு வருமானத்தை பெற்று வருகிறார்கள். மனைவி கணவனிடத்திலும் நீங்கள் இதை திருந்துங்கள் என்று சொல்லுவது இல்லை. சில காரியங்களை நான் தவறாக சொல்றேன், எடுத்துக்காதீங்க. பார்த்த காரியங்கள், ஒரு அதிகாரி, அது எந்த அதிகாரி என்று நான் சொல்ல விரும்பவில்லை, ஒரு அதிகாரி தன்னுடைய கடமைகளை முடித்து இல்லத்திற்கு நேராக கடந்து வருகிறார். அவர் தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை கொண்டு யாரிடத்தில் தான் கொடுக்கிறார் என்று சொன்னால் மனைவி இடத்தில் தான் கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறாங்க? மனைவி இடத்துல கொடுத்துக்கிறாங்க. இந்த மனைவி என்ன பண்ணி இருக்கணும்? முதல் நாள் கொடுக்கிற போதே இந்த காசை தூக்கி எறிந்திருக்க வேண்டும். இது நீங்கள் வாங்கி கொண்டு வருவது லஞ்சத்தினால் பெற்ற பணத்தை நீங்கள் வாங்கி கொண்டு என்னுடைய கரத்தில் கொண்டு வருறீங்க, இது நமக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற ஒரு மனநிலை மனைவிக்கு வருவதில்லை. இப்போ இருக்கிற வறுமை, இப்போ இருக்கிற கஷ்டம், இதை சரி பண்ண வேண்டும் என்று சொன்னால் இது வேண்டும் என்று சொல்லி வாங்கி பழகி கொள்ளுகிறார்கள். அதே நடைமுறையில் அந்த குடும்பம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அப்போது அவர்களுடைய குடும்பத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, சந்தோஷமா இருப்பது போல இருக்கிறது. அந்த குடும்பத்திலே சில ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு போராட்டம் வருகிற போது அன்னைக்கு தான் கலங்கி போய் நிற்கிறாங்க. ஐயோ நாங்க தவறு பண்ணிவிட்டோம் என்று சொல்லி கலங்கி நிற்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளுக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய குடும்பத்தில் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய திருமண வாழ்விலும் ஆட்டம் கண்டுவிடும். ஏன்னு சொன்னா கடவுளுக்கு பயப்படாதவன் மனைவிக்கும் பயப்பட மாட்டான். இந்த லஞ்சம் வாங்கின மனிதர் கடைசியில் எப்படி மாறுறாரு? குடிக்கிறவராய் மாறுகிறார். எப்படி மாறிட்டாரு? குடிக்கிறவராய் மாறிவிட்டான். இப்ப அந்த மனைவியால கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. ஆரம்பத்திலேயே நீங்கள் இந்த தவறை செய்யாதீர்கள் என்று சொல்லி அவரை கண்ட்ரோல்ல வைத்திருப்போம் என்று சொன்னால் நம்ம இருக்கிற வருமானம் நமக்கு போதுமானது, கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் இதை கர்த்தர் நமக்கு மாற்றுவதற்கு உதவுவார் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை மனைவி கற்றுக் கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னார். நம்ம இருக்கிறதை கொண்டு நம்ம ரேஷன் அரிசி சாப்பிட்டாது இந்த உலகத்திலே வாழுவோம், நம்ம தவறு செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருப்பார் என்று சொன்னால் அவர் இந்த பாதைக்கு கடந்து சென்றிருக்க மாட்டார். கடைசியிலே அவரை இழுத்து வருகிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் குடித்து வெறித்து அந்த குடி வரி அவர்களுக்கு மாற்றப்படாத வண்ணமாக அவர் இறக்கிறது வரையிலும் அவர் குடித்து கொண்டே இருக்கிறார். இது யார் உருவாக்கி விட்டது? கணவன் தப்பு பண்ணார் இல்லையா? யார் சப்போர்ட் பண்ணா? யார் சப்போர்ட் பண்ணா? மனைவி சப்போர்ட் பண்ணாங்க. அதனுடைய விளைவை அவர்கள் கடைசி வரை அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் கெட்ட வார்த்தை பேசுகிறார், குடித்து கொண்டு இல்லத்துக்கு வருகிறார். குடிக்காமல் இருந்த ஒரு மனுஷன் வீட்டுக்கு லஞ்ச பணத்தை கொடுத்து கொண்டிருந்தவர் கொஞ்சம் பணத்தை எடுத்து தானும் குடிக்க ஆரம்பித்தார், கெட்ட நண்பர்களோடு செலவிட ஆரம்பித்தார், தன்னுடைய வாழ்க்கையை அழிக்க ஆரம்பித்தார். இறக்கிற வரையிலும் குடித்து தன்னுடைய வாழ்வை அழித்து போட்டார். குடும்பத்திலே சமாதானம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாய் மட்டுமல்ல சமாதானமாகவும் காணப்பட வேண்டும். அப்படி சமாதானமாக நம்முடைய திருமண வாழ்க்கை தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோபு 1ஆம் அதிகாரம் அப்படி 5ஆம் வசனத்தை ஒருவர் நீங்கள் வாசிக்கலாம். யோபு 1:5. ஒருவேளை என்னுடைய குமாரர் பாவம் செய்து போதும் தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இவர் போடுகிறார். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் இறை அச்சத்தில் எவ்வளவு நம்மளை விட மேலே இருக்கிறாருன்னு சொன்னா தன்னுடைய பிள்ளைகள் விருந்து செய்கிற இடத்துக்கு இவர் போவதில்லை. பிள்ளைகளுக்கு ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்கிறார். நீங்க சந்தோஷமா நீங்கள் விருந்து பண்ணுங்கள் என்று ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். சில இடத்துல பிள்ளைகளை விட்டு பிடிக்கணுங்கிற மாதிரி இந்த மனிதர் கொஞ்சம் ஃப்ரீடத்தை கொடுக்கிறார். ஆனால் விருந்து செய்கிற வேளைகளில் ஒருவேளை வார்த்தைகளினாலோ செயல்பாடுகளினாலோ
இவர்கள் கடவுளை தூஷித்திருக்க கூடும் என்பதற்கிறபடினால் இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி அவர்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டுதல் பண்ணுகிறார். ஒரு இறை அச்சத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னா, ஒரு சின்ன தவறு கூட எங்க வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு சிறிய தவறு கூட எங்க வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. அவர் நேரடியா எந்த தவறையும் பார்க்கவில்லை. ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் இந்த தவறுகளை செய்திருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு அவர் செய்கிறார். ஒரு இறை அச்சம் என்று சொன்னால் ஒரு சின்ன தவறு கூட நம்முடைய குடும்ப வாழ்விலே நுழையாமல் நாம் பார்த்து கொள்வதுதான் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் அதிலே நீங்கள் பார்க்கிற போது யோவான் 2ஆம் அதிகாரம் அவருடைய 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோவான் 2 யோவான் 2:5 தானே படிக்கிறீங்க? யோவான் 2 போதும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒரு இறையச்சம் என்று சொன்னால் ஒரு சின்ன தவறு கூட நம்ம வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது என்று சொல்லி பார்த்து கொள்வதும், கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்வதுமா தான் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க செய்திடணும். மரியாள் சொல்லிட்டு போறாங்க இல்லையா, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க பண்ணிருங்க. அங்கு கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க என்ன பண்ண சொல்றாரு? தண்ணிகளை ஊத்த சொல்றாரு. யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? நீங்க ஏன் எங்களை தண்ணி ஊத்த சொல்றீங்கன்னு ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிறவர்களாக இருக்கிற போது கடவுளுடைய திருச்சமூகத்திலே இறையச்சமுடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்போதுதான் நம்முடைய திருமண வாழ்க்கை நாம் இனிப்பு நிறைந்ததாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இரண்டாவது, உங்கள் திருமண வாழ்க்கை இனிமையானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் கற்றுத்தருகிற காரியம் என்ன என்று சொன்னால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5:25. போதும். புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஒருவர் தீத்து 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து வாசிங்க. தீத்து 2. தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2 பேருக்கு சொல்றாரு இல்லையா? பொதுவாக நம்ம இந்த எபேசியர் புஸ்தகத்தை வாசிக்கிற போது அன்பு என்பது கணவர் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்றவங்க உண்டு. ஆனால் நீங்கள் இந்த தீத்து புஸ்தகத்தில் வருகிற போது யாரு அன்பு கொடுக்கணுமா? மனைவியும் அன்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய திருமண வாழ்வு இனிமை நிமைந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க 2 பேர் உங்களுக்குள்ள அன்பு நிறைந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரு வீடு ஆஸ்திகளால் கட்டப்படுவதை விட எதால கட்டப்பட வேண்டும்? அன்பால கட்டப்பட வேண்டும். நீங்க வீட செங்கலோ இல்லை கருங்கலோ ஏதோ ஒன்று கட்டுறீங்க. இதை கட்டுவதை விட நீங்கள் அன்பினாலே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பப்பட வேண்டும். அநேக குடும்பங்களை இன்னைக்கு எப்படி கட்டி எழுப்புறாங்கன்னு சொன்னா, பணத்தினால கட்டி எழுப்புறாங்க, அந்தஸ்தினால கட்டி எழுப்புறாங்க, குடும்ப பெருமையினால கட்டி எழுப்புறாங்க. ஆனால் இப்படி கட்டி எழுப்புகிற குடும்பம் அது சிதைந்து விடும். எந்த குடும்பம் அன்பு நிமித்தமாக கட்டி எழுப்பப்படுகிறதோ அந்த குடும்பம் தான் நிலை நிற்கும் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். நீங்க 2 பேரும் எப்படி இருப்பீங்களாம்? ஒரே மாம்சமா இருப்பீர்கள். எப்படி அன்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிற போது கடவுள் அதற்காகத்தான் ஒரு விளக்கத்தை சொல்றாரு. நீங்க 2 பேரும் எப்படி இருப்பீங்க? ஒரே மாம்சமா இருப்பீர்கள். ஏன்னு சொன்னா, நமக்கு நம்முடைய மாம்சத்தின் மேலதான் ரொம்ப அன்பு இருக்கும். ஒரு சின்ன காயம் பட்டா நம்ம தாங்கிக் கொள்ள மாட்டோம். அப்படித்தான் யாரை பார்க்கணுமா? நம்முடைய மனைவியை பார்க்க வேண்டுமா? மனைவிகளாக இருக்கிற நீங்களும் உங்களுக்கு ஒரு சின்ன காயம் பட்டா உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அது போலத்தான் யாரை பார்க்கணும்? உங்களுடைய கணவரை நீங்கள் பார்க்க வேண்டும். அன்பு நிலைகளிலே கட்டி எழுப்பப்படுகிற ஒரு குடும்பமாக உங்களுடைய குடும்பம் காணப்பட வேண்டும். யோபு ஒரு வசனத்தில் ரொம்ப வேதனையா சொல்றாரு. யோபு 19ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கிற போது, என் சுவாசமே என் மனைவிக்கு வேறுபட்டிருக்குன்னு சொல்றான். என் சுவாசமே என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. அவ என்னோடு இணைஞ்சு அவ வாழலை. ஏன்னு சொன்னா, யோபினுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். மனைவி தூஷிச்சுட்டு போனார் இல்லையா? நீ ஜீவனை விட்டுருன்னு சொல்லிட்டு தூஷித்துட்டு விட்டு அவள் அந்த இடத்தை விட்டு கடந்து போனாள். அதனால தான் யோபு சொல்றான், சுவாசம் என்னுடைய மனைவிக்கு எனக்கும் வேறுபட்டிருக்கு. இந்த யோபினுடைய சரித்திரத்தில் இருக்கிற மனைவியை போல் அல்ல நாம் நமக்குள்ளே
அன்பு கொடுக்கிறவர்களாக, அதிகமான அன்பை ஒருத்தருக்கொருவர் நீங்கள் பகிர்ந்து கொள்கிறவர்களாக இருக்கிற போது உடைய குடும்பம் ஒரு இனிமை நிறைந்த ஒரு குடும்பமாக கட்டி எழுப்பப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடைசியாகவும் மூன்றாவதாக நீங்கள் பார்க்கிற போது மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18 மற்றும் 19 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 1:18 மற்றும் 19 வசனங்கள். ம் 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 காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா. கடைசியாக நாம் பார்க்கிற போது புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கிற அனுபவங்கள் நம்முடைய குடும்பத்தில் வேண்டும். புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கிறேன், இதை தனித்தனியாக கூட சொல்லலாம். புரிந்து கொள்ளுதல்னு சொல்லலாம், விட்டு கொடுத்தல்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். ஆனால் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்தல்னு சொன்னால், நீங்கள் சும்மா ஒரு காரியத்திற்கு உங்கள் மனைவி ஏதோ ஒரு காரியத்தை விரும்பிட்டு இருக்கிறாங்க, சும்மா விட்டு கொடுக்கறதில்ல, அவங்க நச்சரிச்சுட்டே இருக்கிறாங்க, அதனால் விட்டு கொடுப்பதல்ல. புரிந்து கொண்டு விட்டு கொடுக்க வேண்டும். இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் என்று சொன்னால் இந்த பெண்ணுடைய வலிகள் இப்படித்தான் இருக்கும், அவர்கள் இன்னொரு குடும்பத்தில் வந்திருக்கிறார்கள், அதனால் அவருடைய வலிகள் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி அவர்களை முழுமையாக புரிந்து கொண்டு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய குடும்ப வாழ்வு இனிமை நிறைந்ததாக மாறும் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள. ஒருவேளை நீங்கள் புரிந்து கொள்ளாம விட்டு கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த வீட்டுக்குள்ள மனவேதனைகள் வரும். என்ன வரும்? மன வேதனைகள் வரும். எந்த இடத்திலும் விட்டு கொடுத்தல் வேண்டும். ஆனால் அந்த விட்டு கொடுத்தல் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். என்னுடைய குடும்ப வாழ்விலும் திருமணம் ஆவதற்கு எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதற்கு பின்பதாக நாங்கள் தொலைபேசியிலே பேசுகிற வழக்கம் உண்டு. அப்போது இப்படி பேசிக்கொள்ளுகிற போது என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, என்னுடைய ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்காது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி ஊர் பிடிக்காது, நம்ம எங்கேயாவது ஒரு சிட்டி பக்கத்தில் எங்கேயாவது போனால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அவர்களுக்கு கிராமம் பிடிக்காது. எனக்கு எப்போவுமே கிராமம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் நான் கொஞ்சம் ஒரு நாடன் ஸ்டைல் எல்லாம் விரும்புகிறேன். உணவிலும் சரி எந்த காரியத்திலும் சரி கொஞ்சம் நாடன் காரியங்களை விரும்புகிறவன் நான். அவங்க கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு நல்லா இருந்தால் அது மாதிரி கொஞ்சம் விரும்புகிறாள் அவர்கள். அப்போ ரெண்டு பேருக்கு என்னது, ஒரு உணவு காரியத்தில் சிங்கு ஆகாது இல்லையா? ரெண்டு காரியத்தில் சிங்கு ஆகாது. அவர்கள் அநேக நேரங்களில் சொல்லுவார்கள், இந்த கிராமம் எனக்கு பிடிக்கவில்லை, இந்த கிராமத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போவது நல்லது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நான் வெளியிலே படிக்க போயிருந்தேன். படித்து முடித்து விட்டு எங்களுடைய திருமணம் நடக்கிற அன்றைக்கு தான் இவர்கள் சொன்ன காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். ஏன்னு சொன்னால் இவருடைய குடும்பத்தில் இவர்கள் மட்டும்தான் கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன். அவங்க அம்மா கிறிஸ்டியன், பாரம்பரியமாக கிறிஸ்டியன். இவருடைய அம்மா வந்த பிறகு இவருடைய அப்பா கன்வெர்ட் ஆகிறார், அவர் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிறார். ஆனால் இவர் மட்டும்தான் ஆகிறார், அந்த குடும்பம் ஆகவில்லை. அவர்களுக்கு சகோதரிகள் இருக்கிறார்கள், குடும்பத்தில் அநேக பெரியப்பா சித்தப்பா இப்படிப்பட்ட உறவுகள் இருக்கிறார்கள். அதை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் பிற மதத்தை சார்ந்தவர்கள். அப்போது இவர் என்னுடைய மாமனார் என்று சொல்லப்படுகிறவர், இவர் ஒரு கோயிலில் கணக்கு காரியங்களை பார்த்து கொண்டிருந்தவர். ஒரு ஹிந்து கோயிலிலே கணக்கு வழக்கு காரியங்களை பார்த்து கொண்டிருந்தவர். மிக தீவிரமாக அங்கு இருந்தவர். இப்போது அவர் கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறார். உண்மையாக கடவுளை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை எடுத்து குடும்பமாக அவர்கள் ஆலயத்திற்கு சென்று கடவுளை வழிபட தொடங்குகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்த போராட்டங்கள் கொஞ்சம் அல்ல. ஏன்னு சொன்னால் ஒரு குடும்பம் மட்டும் நாங்கள் யாரு கிறிஸ்டியன் வானபடியினால் அவர்களுக்கு அநேக கொடுமைகளை கஷ்டங்களை கொடுத்தார்கள். இதை குறித்து அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். நான் அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்னுடைய திருமண நாளுக்கு நான் போகிற போது மேரேஜ் சபை சர்ச்சில் முடிகிறது. நம்முடைய பிஷப்பு நம்முடைய ஏரியா சேர்மன் வந்து நடத்தி கொடுத்தார்கள். இந்த மேரேஜ் முடிந்து உணவிற்காக ஒரு மண்டபத்திற்காக நாங்கள் செல்லுகிறோம். இந்த மண்டபத்திலே 2 தளங்கள் இருந்தன. இந்த 2 தளங்களில் முழுமையாக உணவு போட்டால் தான் ஆட்களுக்கு உணவு கொடுக்க முடியும். ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2000 மேலே சீட்டுகள் போட்டிருக்கிறார்கள். அதனால் அவ்வளோ ஆட்கள் அங்கே இருப்பார்கள். அப்போ இந்த 2 தளங்களும் இருந்தால்தான் இத்தனை பேருக்கும் உணவு கொடுக்க முடியும். இவர்கள் ஒரு குரூப்பாக என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு தளத்தில் பிஷப்புக்கும் ஏரியா சேர்மன் கூட இருந்த போதகர்களுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுத்து விட்டு அந்த மேல் தளத்தை பூட்டி விட்டார்கள். கீழ்த்தளம் என்பது மிக குறுகிய இடம் நிறைந்தது. அத்தனை பேராலே அது அக்காமடேட் பண்ண முடியாது. அங்கு உணவு பரிமாறிக்கொண்டிருந்தவர்களும் என்னுடைய மாமாவுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள்.
இவர்களும் திடீரென்று சொல்லி அநேக காரியங்களை ஸ்டாப் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. திக்கி முக்காடி போய் விட்டார்கள். என்னன்னு சொன்னால், மேரேஜ் முடித்து விருந்து கொடுக்குறாங்க, எல்லா விருந்து பதார்த்தங்களும் சரியாக ஆயத்தமாயிருக்கிறது, தேவைக்கு அதிகமாக இருக்கிறது, ஆனால் யாருக்கும் உணவு சரியாக கொடுக்க முடியவில்லை. அவர்கள் பல நேரங்களிலே போராடி பார்த்தார்கள். கடைசியிலே மனவேதனையோடு அந்த திருமணத்தில் அவர்கள் நின்றதை நான் கண்டேன். அப்போது நான் கிளம்புகிற போது அவர்களை கூட்டிக் கொண்டு அந்த அந்த வள்ளி அனுப்புகிற ஒரு நிகழ்வு செய்வார்கள். அப்படி சொல்லுகிற போது, கிளம்புகிற போது நான் சொன்னேன், இதுதான் உங்கள் வீட்டில் லாஸ்ட்டாக இப்படி நடக்கிறது, இனிமே இந்த வீட்டில் உங்களுக்கு இப்படி நடக்காது. யார் வந்தாச்சு? மருமகன் ஒரு ஆள் வந்தாச்சு. இனி இப்படி நடக்காது என்று சொல்லி நான் ஒரு உறுதியை கொடுத்து விட்டு நாங்கள் வாகனத்திலே புறப்பட்டு செல்லுகிறோம். என்னுடைய மனைவியும் திருமண நாளாகி அன்றைய நாளில் அழுதார்கள். சாரி, என்னுடைய மாமாண்டி எல்லாரும் அழுது கொண்டு என்னுடைய பிள்ளையுடைய ஒரு திருமணத்தை சரியாக எங்களால் செய்ய முடியவில்லை என்கிற ஒரு வேதனையோடு அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இதில் நாம் பார்க்கிற போது நான் அவர்கள் சொன்ன வார்த்தையை அப்போது புரிந்து கொண்டேன். ஏன் என்னுடைய மனைவி என்னுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு பிறகு எனக்கு இந்த கிராமம் பிடிக்கவில்லை என்று சொன்னார்கள் என்று சொல்லி அப்போது நான் புரிந்து கொண்டேன். சில காரியங்களை நாங்கள் அவர்களுக்காக விட்டு கொடுக்கிறோம். நான் சொன்னேன் எனக்கு சிட்டி பிடிக்காதுன்னு, ஆனால் அவர்கள் தான் ஆசைப்பட்டார்கள், நம்ம ஒரு சிட்டி சைடில் நம்ம ஊழியத்திற்காக போவோம் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள். அப்போது நான் அதற்காக முயற்சி எடுத்து நாங்கள் இந்த பெங்களூர் பட்டணத்திற்காக நான் கடந்து வந்தோம். அப்போ நான் சில காரியங்களை நான் விட்டு கொடுக்கிறேன் என்று சொன்னால் சும்மா நான் விட்டு கொடுக்கல, புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கிறேன். ஒரு உணவு காரியத்திலும் கூட எனக்கு இந்த உணவு தான் பிடிக்கும், எனக்கு இதுதான் வேண்டும்னு நான் சொல்லுவேன்னு சொன்னால் அநேக காரியத்தை நான் புரிந்து கொள்வதே இல்லை. ஏன்னு சொன்னால் நான் சாப்பிட்ற சாப்பாடு அவர்களுக்கு வாந்தி பண்ணி போடலாம், அவங்களுக்கு பிடிக்காது. நான் ஒரு மாட்டெலும்பு கடிக்கிறேன்னா அவங்களுக்கு மாட்டெலும்பை கண்டாலே பிடிக்காது, ஓடி விடுவார்கள். அப்போ அநேக காரியங்களிலே நாம் விட்டு கொடுப்பதல்ல, புரிந்து கொண்டு விட்டு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்வு ஒரு இனிமை நிறைந்ததாக, நம்முடைய திருமண வாழ்வு ஒரு இனிமை நிறைந்ததாக நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் இன்னொரு வீட்டிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறவர்கள், நீங்கள் இன்னொரு வீட்டிலிருந்து அவங்க வீட்டுக்கு போகிற போது அவங்க வீட்டினுடைய சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பல நிலைகளிலே, ஒருவேளை இனி திருமணமாக போகிறவர்கள் நீங்கள் தெரிந்து கொண்டு கொள்ளுங்கள், நீங்கள் பல இடங்களிலே புரிந்து கொண்டு விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் புரிந்து கொண்டு பல காரியங்களிலே நீங்கள் விட்டு கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுக்கிற போது உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமை நிறைந்ததாக அமைந்திருக்கும். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிற போது இனி திருமணமாக போகிற பிள்ளைகளுக்காகவும், இப்போது திருமணமாகி பல வருடங்களை கடந்து செல்கிறவர்களுக்காகவும் இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். கடவுளுடைய பாதத்திலே கடவுள் தொடர்ந்து இந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். உங்களுக்குள்ளே அன்பு உள்ளவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். உங்களுக்குள்ளே புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். அப்படி நீங்கள் இருக்கிற போது உங்களுடைய திருமண வாழ்வு தொடர்ந்து உங்களுக்கு இனிமை உள்ளதாக அமைந்திருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.